الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم را تلك آيات الكتاب والذي أنزل إليك من ربك الحق ولكن أكثر الناس لا يؤمنون الله الذي رفع السماوات بغير عمد ترونها ثم استوى على العرش وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفصل الآيات لعلكم بلقاء ربكم توقنون صدق الله العظيم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர், அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 718வது வாரமாக தஃப்சீருடைய தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை யூசுப் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு சூரத் ராத் என்ற அத்தியாயம் ஆரம்பமாகிறது. 43 ஆயத்துகளை கொண்ட சூரத் ராத் என்ற இந்த அத்தியாயம் மதீனாவை சார்ந்தது என்பதாகவும் மக்காவை சார்ந்தது என்பதாகவும் உலமாக்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சிலர் இது மதீனாவில் இறங்கியது என்பதாக சொல்லுகிறார்கள், சிலர் மக்காவில் இறங்கியது என்பதாக சொல்லுகிறார்கள். மக்கி மதனி என்ற வித்தியாசம் முன்னாலும் பல சூரத்தினுடைய ஆரம்பங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்கு முன்னதாக அருளப்பட்ட சூறாக்கள் ஆயத்துகள் அனைத்தும் மக்காவை சார்ந்தவை. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அருளப்பட்டவை அனைத்தும் மதீனாவை சேர்ந்தவை. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் வேறு எந்த இடத்திற்கு அவர்கள் சென்றாலும் அந்த இடத்தில் அருளப்பட்ட ஆயத்தும் மதீனாவை சார்ந்தவை என்றுதான் சொல்லப்படும். மதீனாவுக்கு போன பின்னாலே மக்காவுக்கு வந்திருக்கின்றார்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி மினா அரஃபாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த இடங்களில் எல்லாம் ஆயத்துகள் அருளப்பட்டு இருக்கின்றன. அந்த ஆயத்துகளுக்கு பெயரும் மதீனாவை சார்ந்தவைதான் என்பதாக சொல்லப்படும். இங்கே சூரத்து ராத் என்பது மக்காவை சார்ந்ததா மதீனாவை சேர்ந்ததா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. 43 ஆயத்துகள். ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. சில சூறாக்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வெகுவாக பாராட்டி சொல்லி இருக்கின்றார்கள். அதிலே சூரை யாசீன் என்பதும் அர் ரஹ்மான் சூறாவும் சூரத்துல் வாக்கியாவும் இதா ஜுல்சிலத் சூறாவும் இதெல்லாம் மிக முக்கியமானவை. அதே போன்று சூரத் ராதுக்கு ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில், அதாவது சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு முன்னால் சூரத்து ராத் என்ற இந்த அத்தியாயத்தை ஓதினால் அவருடைய சக்ராத்துடைய நிலை மிக லேசாக ஆக்கப்படும், அவருடைய உயிர் லேசாக கைப்பற்றப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பொதுவாக யாசீன் சூறாவுக்கு இந்த சிறப்பு சொல்லப்படும். அதை தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய மௌத்தா, உங்களிலே இறந்து விடக்கூடியவர்களுக்கு அருகிலே இதனை ஓதுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று இறந்துவிட்ட பின்னாலும் யாசீன் சூறாவை ஓதி அவர்களுக்கு அந்த சவாபை சேர்த்து வைப்பது மிக அதிகமான நன்மையை தரும் என்றும் சொல்லுகின்றார்கள். அதுபோன்று இறந்து விடக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு முன்னால் இந்த சூறாவை ஓத வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள்.
அலிஃப் லாம் மீம் ரா, இது போன்ற அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பொதுவாக பல அர்த்தங்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இதனுடைய அர்த்தம் முழுமையாக தெரியாது என்பதுதான் அதனுடைய முடிவு. வல்லாஹு அஅலமு பி முராதிஹி என்பதாக எழுதி விடுவார்கள். இதனுடைய கருத்தை அல்லாஹ் தான் அறிவான் என்பதாக. ஆனால் முஃபஸ்ஸிரீன்களிலே சிலர், ஞானவான்களிலே சிலர் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லுவார்கள். ரூஹுல் பயான் என்ற தப்சீரிலே அலிஃப் என்பதற்கு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்பதனுடைய சுருக்க எழுத்து, லாம் என்பது லஹு மகாலிது ஸமாவாத்தி வல் அர்து என்பதனுடைய சுருக்கமான எழுத்து, மீம் என்பது மாலிகி யௌமித்தீன் என்பதனுடைய சுருக்க எழுத்து, ரா என்பது ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்து என்பதனுடைய சுருக்க எழுத்து என்பதாக சொல்லுகின்றார். ஜாதுல் மஸீர் என்று தப்சீர், அதிலே சொல்லும் பொழுது அலிஃப் என்று சொன்னால் அல்லாஹ், அனல்லாஹ் நான் தான் அல்லாஹ் என்பவன். லாம் என்பதற்கு அதே கருத்தை அலிஃப் லாம் என்ற இரண்டு எழுத்துக்கும் சேர்த்து அனல்லாஹு அஅலமு நான் தான் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்பதை அந்த எழுத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். இரண்டு எழுத்துக்களின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். அதே போன்று மீம் என்று சொன்னால் அனல்லாஹு அரா நான் தான் அல்லாஹ், அல்லாஹ் என்பவன் நான் தான் எல்லாவற்றையும் பார்க்கின்றவன் என்பதாக. ரா என்பதற்கு அனல்லாஹுல் மலிக்குர் ரஹ்மான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லி இருப்பார்கள். ஆனால் அதுவெல்லாம் முடிவான கருத்தல்ல, அர்த்தம் அல்ல. அல்லாஹுக்குத்தான் அதனுடைய அர்த்தம் முழுமையாக தெரியும் என்பது விளங்க வேண்டியது. தில்க ஆயாத்துல் கிதாப், இவை வேதத்தின் வசனங்கள். அல்லாஹ் தஆலா அருளிய வேதத்தின் வசனங்கள் இவை. மக்காவாசிகள் இது நீங்களாக கற்பனை செய்து சொல்லக்கூடியவை என்பதாக சொன்னார்கள். வேறு யாரோ ஒருவர் இதை சொல்லிக் கொடுக்கின்றார், ஆகவே இவர் அதை கேட்டுக்கொண்டு வந்து இங்கே சொல்லுகின்றார் என்றெல்லாம் தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்லும் வகையிலே ஆயாத்துல் கிதாப், தில்க ஆயாத்துல் கிதாப், இவை அல்லாஹு தஆலாவினால் அருளப்பட்ட வேதத்தின் வசனங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். முந்திய சூரை யூசுஃபிலே கடைசியாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா அருளினார். மாகான ஹதீஸன் யுஃப்தரா சென்ற வாரம் சொல்லப்பட்டது. இந்த குர்ஆன் கற்பனை செய்யப்படக்கூடிய பேச்சாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அடுத்து இந்த சூறாவினுடைய தொடக்கத்திலே தில்க ஆயாத்துல் கிதாப் என்று சொல்லுவதன் மூலமாக இது கற்பனை செய்யப்படக்கூடிய வார்த்தை அல்ல, பேச்சல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தில் இருந்து உள்ள ஆயாத்துகள், வசனங்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை உறுதிப்படுத்தும் வகையிலே தெரிவிக்கின்றான். பொதுவாக ஒரு சூறா முடிக்கப்பட்டு கடைசியிலே எந்த ஆயத்து வருகின்றதோ அந்த ஆயத்துக்கும் அடுத்த சூறாவினுடைய ஆரம்ப ஆயத்துக்கும் ஒரு அழகான தொடர்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படி பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதிலிருந்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று முடிக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆயத்தும் அடுத்த ஆயத்தோடு தொடர்பு கொண்டதாகவே இருக்கின்றது, சங்கிலியை போன்று. வெளித்தோற்றத்திலே பார்த்தால் முதல்ல சொன்ன ஆயத்து ஒரு மாதிரி இருக்கும், இரண்டாவது சொல்லுவது வேறொரு கருத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அதற்கு அடுத்த ஆயத்து அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கும் அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. இதே போன்று ஒவ்வொரு ஆயத்திற்கும் தொடர்பு 6666 ஆயத்துகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. இங்கே ஒரு சூறா முடிக்கப்பட்டது, அடுத்தது பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பித்து வேறொரு சூறா தொடங்கப்படுகின்றது என்று இருந்தாலும் கூட முந்திய சூறாவினுடைய கடைசி ஆயத்தும் இந்த சூறாவினுடைய முதல் ஆயத்தும் ஒரு நெருங்கிய தொடர்புள்ளதாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை விளக்குவதற்காக வேண்டி உலமாக்கள் இந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். அங்கே கடைசியாக அல்லாஹ் தஆலா சொன்னான், மாகான ஹதீஸன் யுஃப்தரா, இது கற்பனை செய்யப்படக்கூடிய பேச்சாக இல்லை இந்த குர்ஆன் என்பதாக சொன்ன அல்லாஹ் தஆலா இங்கே இப்படி ஆரம்பிக்கின்றான், தில்க ஆயாத்துல் கிதாப், இவை வேதத்தின் வசனங்கள் என்பதாக.
அதனுடைய தொடர்பு இது. வல்லதி உன்சில இலைக்க மிர் ரப்பிக்கல் ஹக், பிறகும் உறுதிப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தி சொல்லுகின்றான். வல்லதி உன்சில இலைக்க, நபியே உங்களின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்ட இது ஒன்று, இந்த வேதம், உங்களின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதம், மிர் ரப்பிக்க, உம்முடைய ரப்பிடத்திலிருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இது, அல் ஹக், அது சத்தியமானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவர்கள் சொல்லுகின்றார்கள் இது கற்பனை செய்யப்பட்டது என்பதாகவும், நீரே அதை கற்பனை செய்து சொல்லுகிறீர் என்பதாகவும், அல்லது வேறு யாரோ ஒருவரிடத்தில் கேட்டுக்கொண்டு வந்து சொல்லுகிறீர் என்பதாகவும், இது பழங்காலத்து கதை என்பதாகவும் இவர்கள் சொல்லுகின்றார்கள். இல்லை, படைத்தவனாகிய நான் சொல்லுகின்றேன், குர்ஆனை அருளிய நான் சொல்லுகின்றேன். வல்லதி உன்சில இலைக்க மிர் ரப்பிக்க, உம்முடைய ரப்பிடத்திலிருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இது அல் ஹக், சத்தியமானது என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை முறியடிக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை உண்மைப்படுத்துகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே உண்மையாளர், அவர் எந்த விதமான பொய்யும் சொல்ல மாட்டார், தவறான கருத்தையும் சொல்ல மாட்டார் என்பதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றார். ஆனாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கியதுதான் என்பதற்கு பல சான்றுகள் தரப்படுகின்றன. இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள், மக்காவாசிகளிலோ அல்லது உலகத்திலோ பெரும்பாலான மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. வலாக்கின்ன, எனினும் அக்ஸருன் நாஸி லா யுமினூன், மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை, இந்த வேதத்தை நம்பிக்கை கொள்வதில்லை. இது ஆரம்ப காலத்தில் மக்காவாசிகளுக்காக வேண்டி சொல்லப்பட்டது. அவர்களிலே பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. ஒரு சிலர் தான் ஈமான் கொண்டார்கள், மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. அதே போன்று உலகம் உள்ளளவுக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் இதை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஒரு சில மனிதர்கள் தான் இதை நம்பிக்கை கொள்வார்கள். அதாவது மூமின் அல்லாதவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள், மூமின்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்பது அதனுடைய விளக்கமாகும். அல்லாஹுல்லதி ரஃபாஸ் ஸமாவாதி பிகைரி அமத், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் தான் இதை இறக்கி வைத்தான் என்று சொல்லிய பின்னால் அல்லாஹ் தன்னை பற்றி விளக்குகின்றான், தான் யார் என்பதை சொல்லுகின்றான். அல்லாஹ் என்பவன் அல்லதி, அவன் எத்தகையவன் என்றால், ரஃபாஸ் ஸமாவாதி பிகைரி அமதின், தூண்களில்லாமல் வானங்களை உயர்த்தினானே அவன். தரவுனஹா, அதை நீங்கள் பார்க்கின்றீர்களே, அப்படிப்பட்ட தூண் இல்லாமல். வானத்தை பார்க்குறீங்க, எந்த தூணும் கிடையாது. சாதாரணமாக ஒரு சிறிய கட்டடம் கட்டப்படுவதாக இருந்தாலும் கூட அதற்கு தூண்கள் இருக்க வேண்டும், அல்லது தூண்களே இல்லாமல் இருந்தாலும் 4 பக்கம் சுவர் இருக்க வேண்டும். அந்தரமாக நிற்கக்கூடிய எந்த நிலையிலும் எந்த கட்டடமும் கட்ட முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வானத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான், எந்த தூண்களும் இல்லாமல். நீங்கள் பார்க்கின்றீர்களே அப்படிப்பட்ட தூண் என்று சொன்னால், உங்களுடைய கண்களால் காணப்படக்கூடிய அளவுக்கு அந்த தூண்கள் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத் என்ற தூணின் மேல் இருக்கின்றது. அவனுடைய குத்ரத், மிகப்பெரிய சக்தி என்ற அவனுடைய சக்தியின் மீது இந்த வானம் நின்று கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்தியினால் அதனை படைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹுல்லதி ரஃபாஸ் ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனா, நீங்கள் பார்க்கின்ற அளவுக்கு தூண் இல்லாத நிலையில் வானத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கின்றான் என்பதாக. இன்னும் சிலருடைய கருத்து, தூண் இல்லாமல் நீங்கள் பார்க்கின்ற முறையிலே தூண்கள் இல்லாமல் என்று சொன்னால் உங்களுடைய கண்களால் அந்த தூண்களை காண முடியாது. உண்மையிலேயே வானங்களுக்கு தூண் இருக்கின்றன. அந்த தூண் மனிதனுடைய கண்களால் காணப்பட முடியாதது. அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத் என்ற தூண்களின் மீது அந்த வானங்கள் அமைய பெற்று இருக்கின்றன என்ற கருத்தை சிலர் குறிப்பிடுகின்றார்கள். வானங்கள் 7 வானங்கள் என்பதாக முன்னாலே சொல்லப்பட்டது. சபா சமாவாத், 7 வானங்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று பூமியும் 7 பூமிகள் இருக்கின்றன என்பதாக சூசகமாக அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹுல்லதி ஹலக சபா சமாவாத்தின், அல்லாஹ் தஆலா 7 வானங்களை படைத்துள்ளான். வமினல் அர்தி மிஸ்லஹுன்ன, பூமியிலிருந்தும் அது போன்றதை படைத்திருக்கின்றான். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன, இந்த பூமிக்கு எப்படி நபிமார்களின் மூலமாக கட்டளைகளை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றானோ அதுபோன்று ஒவ்வொரு பூமிக்கும் அந்த கட்டளைகளை இறக்கி வைக்கின்றான். யதனஸ்ஸலுல் அம்ர், கட்டளைகள் இறங்குகின்றன. பைனஹுன்ன,
அந்த பூமிகளுக்கு மத்தியிலே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த ஆயத்தின் மூலமாக 7 பூமிகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். ஆனால் 7 என்ற வார்த்தையை குறிப்பிடாமல், எண்ணிக்கையை குறிப்பிடாமல், அதுபோன்று என்று வானங்கள் 7 என்று சொல்லிவிட்டு அதுபோன்று பூமியும் இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். அப்படியானால் 7 என்பது குறிப்பிடப்படுகின்றது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாசகங்களின் மூலமாக சொல்லுகின்றார்கள். ஒரு துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்அ வ ரப்பல் அர்லீன், 7 வானங்களுடைய ரப்பே, 7 பூமிகளுடைய ரப்பே என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே சொல்லுகின்றார்கள். 7 பூமிகள் எப்படி 7 வானங்கள் இருக்கின்றனோ அதுபோன்று 7 பூமிகளும் இருக்கின்றன என்பதாக முன்னால் விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆக வானங்களை அல்லாஹ் எந்த விதமான தூண்களும் இல்லாமல் உயர்த்தி வைத்து அதை தன்னுடைய குதிரத்துக்குடைய வெளிப்பாடாக, அவனுடைய சக்திக்கு அடையாளமாக அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். இதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், வானங்களை இப்படி அல்லாஹ் படைத்த பின்னால் அர்ஷின் மீது அவன் தன்னுடைய ஆட்சியை அமைத்தான். இஸ்தவா அலல் அர்ஷ், இது முன்னால வந்திருக்குது, 2-3 இடங்கள்ல வந்திருக்கு, விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அர்ஷின் மீது அவன் அமைந்தான், அல்லது தன்னுடைய ஆட்சியை அமைத்தான் என்று சொன்னால், அர்ஷ் என்று ஒரு இடம் இருக்கின்றது, அந்த இடத்திலே தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொண்டான் என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ் எங்கு இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அவன் இருக்கின்றான். ஆனால் அது இடம் என்பதாக சொல்லப்பட முடியாது. அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், எந்த தேவையும் அற்றவன் என்று சொல்லும்போது அவன் இருப்பதற்கு இடமும் தேவையில்லை, காலமும் தேவையில்லை, எந்த விதமான பொருளும் தேவையில்லை. அவனை சார்ந்திருப்பதற்கு எந்த பொருளும் தேவையில்லை. ஏதாவது ஒன்று தேவை என்று சொன்னால் அவன் தேவை உடையவன் என்று வந்துவிடும். அது அல்லாஹு ஸமத் என்பதற்கு மாற்றமாயும். அல்லாஹ் எந்த விதமான தேவையும் இல்லாதவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த தேவையும் கிடையாது, காலமும் தேவையில்லை, இடமும் தேவையில்லை. ஆனால் இது மனிதனுடைய அறிவினால் விளங்க முடியுமா என்று கேட்டால் விளங்க முடியாது. அதனால்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷ் என்று சொன்னால் இப்ப நாக்காளி, நான் உட்கார்ந்துருக்க மாதிரி இது மாதிரி ஒரு நாக்காளி, அதுக்கு தான் அர்ஷ் என்று சொல்லப்படும். அர்ஷ் என்பது நமக்கு தெரியும், நமக்கு விளங்குகின்றது. அது ஒரு குர்சி அல்லது ஒரு நாற்காலி, ஒரு மேஜை என்று சொல்லலாம். ஆனா அந்த அரிசின் மீது அல்லாஹ் இஸ்தவா, அதிலே சமமாக அமர்ந்திருக்கின்றான் அல்லது அதிலே ஆட்சி செய்கின்றான் என்று சொன்னால் அது எப்படி என்று நமக்கு விளங்காது. அரிசி என்பது விளங்கும், இஸ்தவா என்பது விளங்காது. அரிசி என்பதை விளங்க வேண்டும், இஸ்தவா என்பதை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். அது எப்படி எப்படி என்று வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் ஆட்சியாளனாக இருக்கின்றான், ஆட்சி செய்கின்றான். அந்த ஆட்சிக்குரிய இடத்தை மனிதர்கள் விளங்கக்கூடிய அமைப்பிலே இந்த வாசகத்தை சொல்லி காட்டுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால எந்த இடமும் கிடையாது, எந்த இடத்தினுடைய தேவையும் அவனுக்கு கிடையாது, எந்த காலமும் கிடையாது. பின்னர் எப்படி இருக்க முடியும்? நம்முடைய அறிவுக்கு அது எட்டாது. ஏன்னா நமக்கு இடம் தேவை, காலம் தேவை, இல்லாவிட்டால் நாம் இருக்க முடியாது, வாழ முடியாது. ஆனால் அல்லாஹ் எதுவுமே தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் இடத்தை விட்டும் காலத்தை விட்டும் அப்பாற்பட்டவன் என்பதை விளங்க வேண்டும். இது ஒரு ஒரு அரிசி இருக்கின்றது, அதாவது ஒரு குர்சி இருக்கின்றது, ஒரு நாற்காலி இருக்கின்றது, அதன் மீது அல்லாஹ் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கின்றான் மற்ற அரசர்களை போன்று என்றெல்லாம் கற்பனையும் செய்யக்கூடாது. கற்பனையாக சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு கதை சொல்றான்னு வச்சுங்க, அந்த கதையை நம்ம கேட்கும் பொழுது ஒரு கற்பனையான எண்ணம் நமக்கு வரும். அந்த மாதிரி அல்லாஹ் அரிசின் மீது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லும் போது கற்பனையும் கூட வரக்கூடாது. அல்லாஹ் இப்படி ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்பதாக கற்பனையிலும் கூட வரக்கூடாது. அது வந்தாலும் குற்றமாகும். அடுத்து வஸஹர ஷம்ஸ வல் கமர குல்லுன் யஜ்ரி இலா அஜலின் முஸம்மா. பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தை விளக்குகின்றான். அல்லாஹ் தஆலா சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்துள்ளான். அதாவது அவை இரண்டும் மனித குலத்திற்கு, உலக மக்களுக்கு அது பயன்படக்கூடிய அளவிலே அதனுடைய பலன்கள் அனைத்தையும் நிரப்பமாக தந்திருக்கின்றான், வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். என்று சொன்னால் சூரியனின் மூலமாக சந்திரன் மூலமாக ஏராளமான பலன்களை மனித சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். இந்த சூரியனும் சந்திரனும் முதல்ல வானத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த வானத்தில நாம் பார்க்கிற போது வானத்திலே சூரியன் இருப்பதாக நாம் கற்பனை செய்கின்றோம், சொல்லிக் கொள்ளுகின்றோம். சூரியன் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் வானத்தில் இருக்கின்றது என்று சொல்லுவோம்.
ஆனால் சூரியன் எப்படி இருக்கின்றது, சந்திரன் எப்படி இருக்கின்றது, வானம் எப்படி இருக்கின்றது என்ற விவரம் எல்லாம் இன்றைய அறிவியல் முறையில நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னால விளக்கம் சொல்லியிருக்கிறோம். ஆக அந்த சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் பயன்படுத்துவதற்காக வேண்டி, உங்களுக்கு பலன் தருவதற்காக வேண்டி அதை வசப்படுத்தி தந்திருக்கின்றான். இல்லாவிட்டால் சூரியன் இருக்கக்கூடிய நிலையிலே அது நேரடியாக அதனுடைய வெப்பம் மனிதனுக்கு உலகத்திற்கு தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மனிதன் வாழ முடியாது. மனிதன் மட்டுமல்ல, இந்த உலகமே வாழ முடியாது. அதே போன்று சந்திரன் அது எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அமைப்பிலே அல்லாஹ்தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். சூரியன் எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அல்லாஹ்தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். சந்திரன் எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ, எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரத்திலே அமைத்து வைத்திருக்கின்றான். இதெல்லாம் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்று அர்த்தம். குல்லுன் ஒவ்வொன்றும், இந்த சூரியனும் சந்திரனும் ஒவ்வொன்றும் எஜ்ரீல் யாஜலி முசம்மா, குறிப்பிட்ட ஒரு தவணை வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கும். சூரியன் இருக்கான் ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் தான். அதுதான் அந்த தவணை தான் கியாமத்து நாள் என்பது. கியாமத்து நாள் வந்தால் அதனுடைய வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி சந்திரனுடைய வேலை, சூரியனுடைய வேலை, வானத்தின் வேலை எல்லாம் முடிஞ்சிடும். வானங்கள் தூள் தூளாகிவிடும். வானங்களை பற்றி பல இடங்களிலே கியாமத்து நாளில் என்ன எப்படி ஏற்படும் என்பதை அல்லாஹ்தஆலா சொல்லுகின்றான். அதே மாதிரி சூரியன் சந்திரனம் எல்லாம் ஒளி இழந்து அது அல்லாஹ்தஆலாவுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு போகப்பட்டு அதுவும் உள்ளானதாக ஆக்கப்படும் என்ற கருத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அதனால சூரியன் சந்திரனை அல்லாஹ்தஆலா மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருப்பது அவனுடைய மிகப்பெரிய குதிரத்தை காட்டக்கூடியதாகவும் நம் மீது அல்லாஹ்தஆலா கொண்டிருக்கக்கூடிய அருளை விளக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சூரியனையும் சந்திரனையும், வானங்களை படைத்து சூரியனை சந்திரனை அல்லாஹ்தஆலா வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது பொதுவாக உலக மக்கள் சிந்திக்க வேண்டும். எப்படி வானத்தை அல்லாஹ்தஆலா படைத்திருக்கின்றானோ அதே போன்று சூரியனையும் படைத்திருக்கின்றான், சந்திரனையும் படைத்திருக்கின்றான். படைக்கப்பட்ட அந்த பொருளிலே வானத்தை யாரும் வணங்குவது கிடையாது. சூரியனை வணங்குகிறார்கள், சில பேர் சந்திரனை வணங்குகிறார்கள், சில பேர் நட்சத்திரங்களை வணங்குகின்றார்கள். இந்த பொருள்கள் எதையுமே வணங்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்தஆலா இதிலே சொல்லுகின்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ்தஆலா சொல்லும் போது, நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள், இவற்றை படைத்த அல்லாஹுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள், நீங்கள் அவனையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் என்று ஒரு சஜிதாவுடைய அந்த ஆயத்தில் அல்லாஹ்தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அதனால் சூரியன் சந்திரனை பற்றி மனிதன் சிந்திக்க வேண்டும். சூரியன் சந்திரனை பற்றி படைத்த அல்லாஹ்தஆலாவை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே விளக்குகின்றான். பொதுவாக சூரியனை பற்றி நிறைய விஷயங்கள் முன்னாலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. சூரியன் எப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ்தஆலா படைத்து நமக்கு அதை மிகப்பெரிய லாபமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பது பற்றியுள்ள கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. உமையத் இப்னு அபி சல்த் என்ற ஒரு கவிஞர், அரபு நாட்டில் ஒரு பெரிய கவிஞர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கவிதையை பற்றி சொல்லும் பொழுது ஆமன ஷிஅருஹு வ கஃபர கல்புஹு என்பதாக சொன்னார்கள். அந்த மனிதனுடைய பாட்டு அது ஈமான் கொண்டது, நம்பிக்கை கொண்டதாக இருக்கின்றது, ஆனால் அவனுடைய இதயமோ குஃபர் உடையதாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அந்த ஆளுடைய பாட்டு தௌஹீதை காட்டக்கூடியதாக, அல்லாஹ்வை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, ஆனால் அந்த மனிதனோ காஃபிராக இருந்தான். அரபு நாட்டில் உள்ள புலவர்களிலே கவிஞர்களிலே பல பேர் இப்படி இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வை பற்றி ரொம்ப அருமையாக பாடுவார்கள், ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் அவருக்கு கிடைக்கவில்லை. அதை சொல்லிவிட்டு முஃபஸ்ஸிரீன்கள் இந்த அவருடைய ஒரு கவிதையை எழுதுகின்றார்கள். அல்லாஹ்வை பற்றி அவர் எப்படி எழுதியிருக்கின்றார் என்பதற்கு ஒரு கவிதை சான்றாக சொல்லப்படுகின்றது. அன்தல்லதி மின் ஃபலி மன்னிம் வரஹ்மா பாஸ்த இலா மூசா ரசூலன் முனாதியா. நீதான், அல்லாஹை பார்த்து அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வாகிய நீதான் உன்னுடைய கருணையின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்ற ரசூலாக நீ அனுப்பி வைத்தாய். ஃபகுல்த லஹு ஃபத்ஹப் வ ஹாரூன ஃபதுவா. நீயும் ஹாரூனும் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், அந்த ஃபிரௌனை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். அல்லதி கான தாகியா இலல்லாஹி ஃபிரௌன அல்லதி கான தாகியா. ஃபிரௌனிடத்திலே சென்று அவனை அழையுங்கள் அல்லாஹ்வின் பக்கம், அவன் அட்டூழியம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான்.
فقولا له هل انت سويت هذه بلا وتد حتى استقلت كما هي. நீங்க ரெண்டு பேரும் அந்த ஃபிரௌனிடத்திலே சொல்லுங்கள், நீதான் இந்த வானத்தை இப்படி நீ சமைத்தாயா, சரி செய்தாயா? இந்த வானம் இப்படி அமைந்து இருப்பதற்கு நீதான் காரணமா, நீ செய்தாயா? நீ கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றாயே, தெய்வம் என்று, உன்னால் இதை செய்ய முடியுமா என்று கேளுங்கள், சொல்லுங்கள். وَقُولَا لَهُ أَأَنْتَ رَفَعْتَ هَذِهِ بِلَا عَمَدٍ أَوْ فَوْقَ ذَلِكَ بَانِيًا. நீங்க ரெண்டு பேரும் அவனிடத்தில் சென்று சொல்லுங்கள், நீதான் இந்த வானத்தை இவ்வளவு தூரம் தூண்கள் இல்லாமல் உயர்த்தி வைத்தாயா, அல்லது அதற்கு மேலே நீ கட்டுமானத்தை கட்டினாயா என்று நீ கேளுங்கள் ரெண்டு பேரும். وَقُولَا لَهُ هَلْ أَنْتَ سَوَّيْتَ وَسْطَهَا مُنِيرًا إِذْ أَجْنَحَ اللَّيْلُ هَادِيًا. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஃபிரௌனிடத்திலே சொல்லுங்கள், நீதான் இந்த வானத்தின் நடுவிலே இரவு நேரம் ஆகின்ற பொழுது பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்கை நீ ஏற்படுத்தினாயா என்று அவனிடத்தில் கேளுங்கள். وَقُولَا لَهُ مَنْ يُرْسِلِ الشَّمْسَ غُدُوًا فَيُصْبِحُ مَا مَسَّتْ مِنَ الْأَرْضِ لاهِيًا. நீங்க ரெண்டு பேரும் அவனிடத்திலே போய் சொல்லுங்கள், காலை நேரம் ஆன பொழுது கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கின்றதே, அதை நீதான் செய்தாயா? அந்த சூரியனுடைய வெளிச்சம் பூமியிலே பட்டு அது பிரகாசிக்கின்றதே, அதை நீ செய்தாயா என்று அவனிடத்தில் கேளுங்கள். وَقُولَا لَهُ مَنْ أَنبَتَ الْحَبَّ فِي الثَّرَى فَيُصْبِحُ مِنْهُ عُشْبًا يَهْتَزُّ رَابِيًا. நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்லுங்கள் அவனிடத்திலே, இந்த ஒரு சிறு விதையை பூமியிலே போட்டு அந்த பூமியிலிருந்து செடி முளைத்து வருகின்றதே, அதை நீ செய்தாயா? அதிலிருந்து செழிப்பான செடி கொடிகளை, தாவரங்களை நீதான் உற்பத்தி செய்தாயா என்று கேளுங்கள். وَيَخْرُجُ مِنْهُ حَبَّةً فِي رُؤُوسِهِ فَفِي ذَاكَ آيَاتٌ لِمَنْ كَانَ وَاعِيًا. அந்த ஒரே ஒரு வித்திலிருந்து, அதனுடைய முனையிலிருந்து பல அத்தாட்சிகள் தரக்கூடிய பல செடி கொடிகள், தாவரங்கள் விளைகின்றனவே, இதை கொண்டு நீ படிப்பினை பெறக்கூடாதா என்று அவனிடத்தில் சொல்லுங்கள் என்று அந்த உமையத் இப்னு அபி சல்த் என்ற அந்த கவிஞர் எழுதினார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இவருடைய கவிதை ஈமான் உள்ள கவிதை, ஆனால் அவருடைய கல்போ குஃபுர் நிறைந்தது என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக அல்லாஹ் தஆலா இந்த வானங்களை, பூமியை இப்படி படைத்திருக்கின்றான், வானத்தை இப்படி தூண்கள் இல்லாமல் படைத்திருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தின் மூலமாக உலக மனிதர்கள் அனைவருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக தெரிவிக்கின்றான். எந்த மனிதரை கேட்டாலும் இந்த வானங்களை யார் படைத்தது என்று கேட்டால், இப்ப இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களும் கூட எங்களுடைய இந்த தெய்வம் வானத்தை படைத்தது என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. தெய்வம் காப்பாத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா வானத்தை படைத்தது யார் என்று அவரிடத்துல போய் கேட்டு பாருங்க. எந்த கடவுளை வணங்கக்கூடியவராக இருந்தாலும் கேட்டா வானத்தை படைத்தது கடவுள் என்று சொல்லுவார்கள். அவர் தான் வணங்கக்கூடிய தெய்வம் படைத்தது என்பதாக சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள் அவர்கள். ஆக அல்லாஹ் தஆலா இந்த வானத்தில் இருக்கக்கூடிய பொருள்களின் மூலமாக பல்வேறு விதமான படிப்பினைகளை வைத்திருக்கின்றான், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றான். பொதுவாக சூரியன், ஏன்னா அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன், அறிவுள்ளவன் என்பதற்கு ஒவ்வொரு பொருளையும் சிந்திக்க வேண்டியது மனிதனுடைய கடமை, குறிப்பாக மூமின்களுடைய கடமை. சூரியன் என்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம் முன்னாலே. சூரியன் இந்த பூமியிலிருந்து சுமார் 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது. 15 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. ஒரு 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் சூரியன் உருவானதாக அறிவியலார் என்று சொல்லுகின்றார்கள். அந்த சூரியன் இந்த பூமியை விட, பூமி எவ்வளவு, 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு, நடு மையத்திலே, அதாவது பூமத்திய ரேகையிலே எடுத்துக்கொண்டால் 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு. இது இந்த பூமியை போல 1,60,000 மடங்கு பெருசு சூரியன் என்பது. 1,60,000 மடங்கு பெருசு. அதனுடைய சுற்றளவு, அதாவது சூரியனுடைய சுற்றளவு 41,76,000 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. விட்டம், அதனுடைய குறுக்களவு 13,92,000 கிலோமீட்டர். பூமியுடைய எடை எவ்வளவோ அந்த எடையை விட 3,36,000 மடங்கு அதிகமான எடை கொண்டது பூமியினுடைய நிறை. பொதுவாக சூரியனை மையமாக வைத்து ஒரு 9 கோள்கள் ரவுண்ட் அடித்துக் கொண்டு இருக்கின்றன, வட்டமிட்டுக் கொண்டு இருக்கின்றன. நமக்கு தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும். சூரியனை நடு மையமாக வைத்து அதற்கு அடுத்ததாக ஒரு 9 கோள்கள் சுற்றி வருகின்றன.
இந்த 9 கோள்களும் சேர்த்து ஒவ்வொன்றும் மிக பெரிய பெரிய கோள்களாக இருக்கின்றன. சூரியனை தவிர மீதி உள்ள 9 கோள்களும் சேர்ந்து எவ்வளவு எடை இருக்கின்றதோ அந்த எடை மாதிரி 99 மடங்கு பெருசு சூரியனுடைய எடை. அதாவது சூரியன் மையத்தில் இருக்கின்றது, மற்ற 9 கோள்கள் சுற்றி வருகின்றன. இந்த 9 கோள்களுடைய நிறை எவ்வளவு என்று சொன்னால், எடை எவ்வளவு என்று சொன்னால், சூரியனுடைய எடையிலிருந்து ஒரே 1% தான். மீதி 99% சூரியனுடைய எடை 99 மடங்கு பெருசு. இந்த 9 கிரகங்களையும் வைத்தால் ஒரே 1% தான் அது சூரியனுடைய அளவிலே இருக்கும் என்பதாக. சரி, சூரியன் ஒரு பெரிய எரிபொருள். அது ஏராளமான பொருள்களை கொண்டு அது எரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கடுமையான வெப்பம். எவ்வளவு வெப்பம்? சூரியனுடைய நடு பகுதியிலே ஒரு பெரிய கோளம் எவ்வளவு பெருசு? பூமியை விட 1,60,000 மடங்கு அப்படின்னு சொன்னா நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனுடைய நடு மையத்திலே இருக்கக்கூடிய வெப்பம் 2.7 கோடி ஃபாரன்ஹீட். நம்ம ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது சாதாரண 90, 100, 102 அப்படி வெயில் காலத்தில் வந்தால் 105 இருக்கு, 110 இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி 2,70,00,000 2,70,00,000 மடங்கு 70,00,000 ஃபாரன்ஹீட் உடையது. சென்டிகிரேட் அப்படிங்கிறது அது குறைஞ்சது. அதாவது 37, 38 சென்டிகிரேடு வச்சோன்னா ஒரு 100 ஃபாரன்ஹீட் என்பதாக சொல்லப்படும். இங்கே ஃபாரன்ஹீட்டை நம்ம வழங்கணும். அதாவது நம்ம அப்படித்தான் சொல்றோம் இங்கே. ஏன்னா வெயில் காலத்தில் வந்தோம்னா இன்னைக்கு 100 டிகிரி இருக்குது, 110 இருக்குது, 105 இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஃபாரன்ஹீட். சரி, 2.7 அதாவது 2,70,00,000 ஃபாரன்ஹீட் வெப்பம் சூரியனுடைய மையத்தில் இருக்கின்றது. அதனுடைய மேல் பகுதி இருக்கு, சூரியனுடைய மேல் பகுதி, அந்த ரவுண்டுடைய மேல் பகுதி இருக்கு, அதுல 10,000 ஃபாரன்ஹீட் அதனுடைய வெப்பம். சூரியனில சில பொருள்கள் எரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஒரு வண்டி ஓடணும் அப்படின்னு சொன்னா பெட்ரோலை போடுறோம், டீசல் போடுறோம். பெட்ரோலோ டீசலோ எரிபொருளாக ஆகின்றது. அல்லது சில பகுதிகளில் சில இடங்கள்ல சில விஷயங்களுக்கு அடுப்பு கறி, அந்த நெருப்பு, இந்த நிலக்கரி போடப்படுகின்றது. அந்த நிலக்கரி எரிபொருளாக ஆகின்றது. விறகு வச்சோம்னா விறகு எரிபொருளாக இருக்கின்றது, கேஸ் எரிபொருளாக இருக்கின்றது. அதுபோன்று சூரியனுக்குள்ளே பல எரிபொருள்கள் அமைத்து அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த பொருள் சூரியனுக்குள்ளே இருக்கு. இப்போ ஒரு வண்டி ஓட வேண்டும் என்று சொன்னா ஒரு டூ வீலர் என்று வைத்துக் கொள்வோம். அதுல கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றினா அல்லது டீசலை ஊற்றினா தான் அது ஓடும். பெட்ரோல் என்ற அந்த பொருள் ஆற்றலாக, சக்தியாக மாற்றப்பட்டு அந்த வண்டியை இயக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பெட்ரோலின் மூலமாக கிடைக்கின்றது. அப்போ 1 லிட்டர் பெட்ரோலை அல்ல 10 லிட்டர் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த 10 லிட்டர் பெட்ரோலை ஆற்றலாக மாற்றுகின்றது அதனுடைய இன்ஜின், அதுல இருக்கக்கூடிய அந்த எந்திரம் மாற்றுகின்றது. அதுபோன்று சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பொருள்களை ஆற்றலாக அல்லாஹ் மாற்றுகின்றான். அந்த ஆற்றல் மூலமாகத்தான் வெப்பம் வெளிப்பட்டு உலகம் முழுவதும் பரவி வருகின்றது. சரி, அப்படி ஆற்றலாக மாற்றப்படக்கூடியது எப்படின்னு கேட்டா, ஒரு நொடிக்கு, ஒரு செகண்டுக்கு 50 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு பொருளை ஆற்றலாக அது மாற்றுகின்றது. 50 லட்சம் ஒரு நொடியில, ஒரு வினாடிக்கு 50 லட்சம் பெருமானம் உள்ள பொருளை ஆற்றலாக மாறுகின்றது. இதன் மூலமாக சூரிய கதிர்வீச்சு ஏற்படுகின்றது. அதிலிருந்து அந்த கதிர்வீச்சிலிருந்து உருவாகக்கூடிய காற்று வெப்பம் பூமிக்கும் வருகின்றது, மற்ற இடங்களுக்கும் போகிறது, பூமிக்கும் வருகின்றது. பூமியினுடைய காற்று மண்டலத்தை ஊடுருவி வந்து இந்த பூமியிலே பட்டு பூமியிலே இருக்கக்கூடிய உயிர் பொருள்கள் எல்லாம் தழைத்து ஓங்கக்கூடிய உயிரோட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அதாவது சூரிய வெப்பம் ஒரு சில பகுதி இங்கே வருவதின் காரணமாக, கொஞ்சம் வருவதின் காரணமாக உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, செடி கொடிகள் வாழுகின்றன, பயிர் பச்சைகள் தழைக்கின்றன. எல்லா பொருள்களும், மனிதன் உட்பட எல்லா பொருள்களும் வாழ்வதற்கு, உயிரோட்டமாக இருப்பதற்கு அசல் காரணமாக இருப்பது சூரியனுடைய அந்த வெப்பம். சரி, அந்த வெப்பம் வருகின்ற சூரியனிலிருந்து 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய நேரத்தில் பல மண்டலங்கள் வடிகட்டிகளாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். பல மண்டலங்கள் இருக்கின்றன. அதுலதான் ஒரு மண்டலம் ஓசோன் என்பதாக நாம் சொல்லுவோம். அது மிக பிரம்மாண்டமான ஒரு பகுதியை கொண்டது ஓசோன் என்பது. அந்த ஓசோன் என்பது ஒரு பெரும் வடிகட்டியாக அமைந்திருக்கின்றது. சூரியனுடைய வெப்பத்தின் அந்த கதிர்களில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வடிகட்டப்பட்ட நிலைமையில் தான் பூமிக்கு அந்த உஷ்ணம் வந்து சேர்கின்றது. நேரடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுங்க, ஒரு பொருளும் கூட உலகத்தில் இருக்காது. எல்லா பொருளும் கரிந்து விடும், உடனடியாக அழிந்து விடும்.
நெருப்பிலே கரிப்பதை போன்றல்ல, அதை விட அதிகமாக மிக விரைவாக சாம்பலாக ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மனிதர்கள் உட்பட எல்லா பொருளும் கரிந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் மலைகளும் கூட இருக்காது, கடல் கடலும் கூட இருக்காது, எல்லாவற்றையும் கரித்து விடும். அறிவியலார் என்று சொல்லுவது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் இந்த பூமிக்கு வந்து சேர்வதற்குள்ளாக அது எவ்வளவு வெப்பம் அங்கிருந்து புறப்பட்டதோ வெளியானதோ அதிலே 50% அங்கே சிதறடிக்கப்பட்டு விடுகின்றது. பல இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டு விடுகின்றது. வடிகட்டப்பட்டு அல்லது பல்வேறு விதமான பொருள்கள் பட்டு கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வடிகட்ட பின்னாலே மறுபடித்தான் மீதி இருக்கக்கூடியதான் காற்று மண்டலத்திலே வந்து ஊடுருகின்றது. அந்த காற்று மண்டலத்திலும் கூட பரவலாக ஆக்கப்பட்டு கொஞ்ச பகுதி தான் பூமிக்கு வந்து சேருகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்று அறிவியலார் சொல்லக்கூடிய கருத்து. இந்த மாதிரி சூரியன் என்பது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சியாக அல்லாஹாலா ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதர்கள் வாழ்வதற்கு, இந்த பூமி வாழ்வதற்கு, அதே போன்று பல்வேறு விதமான பொருள்கள் சூரியனின் மூலமாக அது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹாலா ஏற்படுத்தி வைத்து அந்த சூரியனை உங்களுக்கு நான் வசப்படுத்தி அல்லாஹாலா வசப்படுத்தி கொடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இது ஏராளமான விஷயங்கள் சூரியன் சம்பந்தமாக ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. பல ஆயிரக்கணக்கான, சொல்லப்போனால் லட்சக்கணக்கான விஷயங்கள் சூரியனை பற்றி எழுதப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சிராஜம் முனீரா என்று வர்ணிக்கின்றான். பிரகாசிக்கக்கூடிய சூரியன் என்பதாக. சிராஜ் என்று சொன்னால் விளக்குதான். ஆனால் குர்ஆனுடைய அமைப்பிலே 4 இடங்களிலே சிராஜ் என்ற வார்த்தை வருகின்றது. ஒரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான். மீதி 3 இடங்களிலே சொல்லும் போது வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பற்றி சொல்லுகின்றான். அந்த சூரியனை சிராஜ் என்ற வார்த்தையின் மூலமாக குறிப்பிடுகின்றான். இப்போ அந்த சிராஜ் என்ற வார்த்தையோடு முனீர் பிரகாசிக்கக்கூடிய சூரியன் என்பதாக சேர்க்கும் பொழுது ஜமாலியத் ஜலாலியத் என்று சொல்லப்படக்கூடிய 2 விதமான தன்மைகளை கொண்டதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைத்து தந்ததாக சொல்லுகின்றான். எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சூரியனை பற்றி நாம் விளங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை போன்று அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதின் காரணமாக சூரியனின் மூலமாக இந்த உலகம் எவ்வளவு பலன்களை பெறுகின்றதோ, எவ்வளவு லாபங்களை பெற்றுக் கொள்ளுகின்றதோ, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மிகப்பெரிய லாபங்களை, லட்சக்கணக்கான நன்மைகளை மனித சமுதாயம் பெற்றுக் கொள்ளுகின்றது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிராஜம் முனீரா என்ற வாசகத்தின் மூலம் வர்ணிப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் என்று உலமாக்கள் விளக்குகின்றார்கள். சரி, இங்கே சூரியனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்ற காரணத்தால் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. சூரியனிலே எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கின்றன என்பதற்காக வேண்டி அந்த கருத்து சொல்லப்படுகிறது. அதே போன்று சந்திரனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சஹ்ஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் அவன் வசப்படுத்தி கொடுத்தான் என்று சொல்லுகின்றான். அதே போன்று சந்திரன் அது தானாக இயங்க முடியாத ஒரு கோள், தானாக வெளிச்சம் தர முடியாத ஒரு கோள். சூரியனிலிருந்து கடனாக வெளிச்சத்தை பெற்று இரவு நேரத்தில் சூரியன் மறைந்தவுடனே தன்னுடைய வெளிச்சத்தை உலகத்திற்கு தருகின்றது. ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய குத்ரத் அதிலும் அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். சூரியன் எவ்வளவு பெரிய வெப்பம் உள்ளது, ஆனால் சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சி உள்ளது. இது பெரிய ஆச்சரியமா, மிக கடுமையான, அதாவது மேல் பரப்பிலே 10,000 ஃபாரன்ஹீட் இருக்கக்கூடிய சூடுள்ள அந்த சூரியனிலிருந்து ஒளியை பெற்று தான் ஒளியை உலகத்திற்கு தரக்கூடிய நேரத்திலே அது குளிர்ச்சியாக மாறுகின்றது. யாருடைய வேலை? எந்த ஆற்றலும் செய்ய முடியாது, தானாக உருவாகவும் முடியாது. அல்லாஹ் தஆலா அதை மாற்றி தருகின்றான், இதை குளிர்ச்சியாக ஆக்கி தருகின்றான். அல்லாஹ் தஆலாவை சிந்திக்க வேண்டும், அவனை பற்றி நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனை நம்ப வேண்டும், அவருடைய அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை சொல்லித் தருகின்றான். அதே போன்று சூரியன் சந்திரன் ஒரு மிகச்சிறிய பொருள். பூமியை விட பூமியில 1/3 பங்கு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சூரியனுடைய பருமன் பூமியிலிருந்து, பூமி எவ்வளவு 40,000 கிலோமீட்டர் என்று சொன்னோம், அதுல 1/3 பங்கு தான் சந்திரனுடைய எடை. ஆனா அதனுடைய, அதாவது நிறை, அதனுடைய எடை 1/3 பங்கு. ஆனா கொள்ளளவு இருக்குது, அது 1/6 பங்கு. பூமியில எவ்வளவு கொள்ளளவு, ஒரு பொருளை நிரப்பி வைத்தால் எவ்வளவு கொள்ளுமோ அதில் 1/6 பங்கு தான் சந்திரனுடைய கொள்ளளவாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று பூமியினுடைய ஈர்ப்பு விசை இருக்கின்றது அல்லவா, ஒரு பொருளை போட்டால் கீழே வருகின்றது பூமியினுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக. அதே போல சந்திரனிலே ஒரு பொருளை போட்டால் அவ்வளவு சீக்கிரமாக இழுத்து கொண்டு கீழே வராது. பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலே 1/6 பங்கு தான் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை. இந்த சந்திரனின் காரணமாக அல்லாஹ் தஆலா, சூரியனின் காரணமாக எப்படி
காலக்கணக்கை அல்லாஹால ஏற்படுத்தி இருக்கின்றானோ அதே போன்று சந்திரன் காரணமாக அல்லாஹால காலக்கணக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சூரத்துல் பக்ராவில் சொல்லப்பட்டது, யஸ்அலூனக அனில் அஹில்லா, இந்த சந்திரனை பற்றி இவர்கள் உம்மிடத்தில் நபியை கேட்கின்றார்கள். குல், அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள், ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ், அது மனிதர்களுக்கு காலத்தை காட்டக்கூடியதாகவும் ஹஜ்ஜுடைய காலத்தை காட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹால சொன்ன அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அதுபோன்று சூரியனும் சந்திரனும் காலக்கணக்கை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அஷ்ஷம்சு வல் கமர் பி ஹுஸ்பான் என்று சொல்லுகின்றான். அது கணக்கோடு நடந்து கொண்டிருக்கின்றது, சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றான். மனிதனுக்கு காலக்கணக்கை காட்டக்கூடியது. ஆனால் சூரியனை விட, சூரிய கணக்கை வைத்துத்தான் காலத்தை கணிக்கின்றார்கள். சூரிய கணக்கை விட சந்திர கணக்கு இருக்கின்றதே, அது எல்லா மக்களும் மிக எளிதாக விளங்கக்கூடிய கணக்கு. ஏன்னால் வானத்தை பார்க்கின்றோம். இப்ப இன்னைக்கு போய் வானத்தை மேல பாருங்க, சந்திரனை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும் இது இத்தனையாவது பிறை என்பதாக சொல்லிவிடும். சந்திரன் வட்டமாக தெரிகின்றது, இது முதல் பிறை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. சந்திரனை பார்க்கவே முடியவில்லை, பிறை ஒன்று என்பதாக நாம் சொல்லுகின்றோம், கணித்திருக்கின்றோம் என்று சொன்னால் முதல் பிறை வந்து விட்டது. கொஞ்சம் லேசாக இருந்துச்சு, அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் இரண்டாவது பிறை, மூன்றாவது பிறை, நான்காவது பிறை, இப்படியே 15 நாள்கள். அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்கின்றது, தேய்பிறை ஏற்படுகின்றது. அங்கிருந்து பார்த்தா கீழே இறங்கி வரணும். அப்ப 16ல 15லிருந்து 16, 17, 18, 19 இப்படி அந்த வளர்பிறையிலே கணக்கை கூட்டிக் கொண்டு போய் கொண்டு கடைசியாக தேய்பிறையிலும் அதை கூட்டி கடைசியாக 28வது நாளிலே அது முடிந்து விடுகின்றது. 29 அல்லது 30வது நாளிலே அது அமாவாசை என்பதாக சொல்லுகின்றோம். பிறகு மறுபடியும் வருகின்றது. இப்ப சந்திரனை பார்த்து இத்தனையாவது பிறை, இத்தனையாவது நாள் என்பதாக சொல்லிவிடலாம். ஆனால் சூரியன் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது தேயறதோ சுருங்கிறதோ வளர்றதோ கிடையாது, ஒரே மாதிரி இருக்கு. அதை வச்சு சூரியனை பார்த்து கணக்கை போட முடியாது. நாள்களுடைய கணக்கு பாரம்பரியமாக வருவதன் மூலமாகத்தான் அந்த நாள்களை கணக்கு போட முடியும். ஆனாலும் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு தந்திருக்கக்கூடிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை இரண்டை கொண்டும் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். சூரியனை கொண்டும் சந்திரனை கொண்டும் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். சூரிய கணக்கு படிக்க சில இபாதத்துகள், தொழுகை இருக்கின்றது. அது ஃபஜ்ருடைய நேரம், லுஹருடைய நேரம், அஸ்ர், மக்ரிப், இஷா என்ற நேரங்கள் சூரியனை கொண்டு அது அமைக்கப்படுகின்றது இல்லையா? இதிலிருந்து இது வரைக்கும், அதாவது கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் சுபஹுடைய நேரம். சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்ததிலிருந்து ஒரு பொருளுடைய ஒரு பகுதி அல்லது 2 பகுதி ஆகின்ற வரைக்கும், அந்த நிழல் ஆகின்ற வரைக்கும் அது லுஹருடைய நேரம். அதிலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் அஸ்ருடைய நேரம். சூரியன் மறைந்ததிலிருந்து செம்மேகம் இருக்கும் வரைக்கும் மக்ரிபுடைய நேரம். செம்மேகம் தோன்றி செம்மேகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இஷாவுடைய நேரம் அது சுபுடைய நேரம் வரைக்கும் இருக்கின்றது, சுபு சாதிக் வரைக்கும் இருக்கின்றது என்பதாக 5 நேரங்களை கணிப்பது என்பது சூரியனை கொண்டு, அது சந்திரனை கொண்டு அல்ல. அதே போல அடுத்து ஜக்காத் இருக்கின்றது, நோன்பு இருக்கின்றது, ஹஜ் இருக்கின்றது. இந்த 3, அதாவது இஸ்லாத்தினுடைய ஃபரல்கள் 5ல முதல்ல கலிமா சொல்றது, ஈமான் கொள்றது, அதை விட்டுடுங்க. அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 4ல ஒரே ஒரு அமல் மட்டும், அதாவது தொழுகை மட்டும் சூரியனை வைத்து கணக்கிடப்பட்டு இருக்கின்றது. மீதி உள்ள 3 விஷயங்களும், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இவை அனைத்தும், இவை 3ம் சந்திர கணக்கை கொண்டு அது நிர்ணயிக்கப்படுகின்றது, காலம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ரமலான் மாதம் நோன்பு சந்திர கணக்கை கொண்டுதான், சூரியனை கொண்டு நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதே போல ஜக்காத்துடைய கணக்கும் சந்திர கணக்கை கொண்டுதான். ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டு ஷவ்வால் மாதம் கொடுத்தால் அடுத்த ஆண்டு ஷவ்வால் மாதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். சூரிய கணக்கை வைத்து ஜனவரியிலே, பிப்ரவரியிலே, மார்ச்சிலே என்பதாக கணக்கு போடக்கூடாது. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலம் துல்ஹஜ்ஜுல் மாதத்திலே பிற 8வது நாளிலிருந்து 12வது நாள் வரைக்கும் ஹஜ்ஜுடைய காலம் என்பதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய, மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்கள். அதன் காரணமாக மனிதன் சிந்தித்து பார்த்து அல்லாஹுவை நம்ப வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய பலன்கள் உள்ள, இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள பொருள்களை அல்லாஹ் தஆலா படைத்து தந்து, அந்த பொருள்களை கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வச்சிருப்பான். மனுஷன் மட்டும் மௌத்தாகிறது இல்லை, சூரியனுக்கும் மௌத்து உண்டு, அதே மாதிரி சந்திரனுக்கும் மௌத்து உண்டு, வானம் பூமிக்கு மௌத்து உண்டு. எல்லாமே மௌத்தா போயிடும், எல்லாமே அழிந்து விடும். குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அழிந்து விடும். அதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அழிந்து விடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உம்முடைய ரப்புடைய திருவதனம் மட்டுமே, அவருடைய திரு சமூகம் மட்டுமே அது நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அவனை தவிர வேறு எல்லா பொருளும் அழிஞ்சும்.
இல்லையா? கியாமத்தினால மனிதர்கள் எல்லாம் கேள்வி கணக்காக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹால எல்லா பொருளையும் அழிச்சிடுவான். அதுக்கு முன்னதாக நாம் எழுப்பப்படுவதற்கு முன்னதாக எல்லாத்தையும் அழிச்சிடுவான். மலக்குகளையும் கூட அழிச்சிடுவான். எல்லா மனிதர்கள் எல்லா மலக்குகளும் அழிந்து விடுவார்கள், இறந்து விடுவார்கள். கடைசியாக மலக்குள் மௌத் இருப்பார். அவரும் தனக்கு தானே ரூஹை வாங்கி கொள்ளுவார். அவரும் மௌத்தா போயிடுவார். அல்லாஹாலா கேட்பான். இப்போ குர்ஆன்ல ஒரு ஆயத்துல அல்லாஹாலா சொல்லுங்க, இன்றைய நாளிலே ஆட்சி யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்போம். எல்லாம் போய் ஒருத்தருமே இல்லை. வானம் இல்லை, பூமி இல்லை, மனிதன் இல்லை, யாரும் இல்லை, எந்த பொருளும் கிடையாது. எந்த பொருளும் இன்னும் எழுப்பப்படவும் இல்லை. எல்லாம் சூனியமா. அல்லாஹாலா ஆரம்பத்தில் எப்படி இருந்தானோ இந்த பிரபஞ்சத்தை, மக்களை, உயிர்களை படைப்பதற்கு முன்னதாக எப்படி இருந்தானோ அதை போல தனித்து இருக்கின்றான் அவன். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்திலே ஆட்சி யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹாலா கேட்பார். யார் பதில் சொல்லுவா? ஒருத்தருமே இல்லை. யார் பதில் சொல்லுவா? அல்லாவே சொல்லிக் கொள்வான். அவனே பதில் சொல்றானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தம் ஆட்சி அனைத்தும் என்று அல்லாஹ்வே சொல்லுவான். இந்த மாதிரி இந்த பொருள்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடியவை. ஆனால் அழிக்கப்படக்கூடிய இந்த பொருள்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய லாபகரமாக ஆக்கி வைத்திருக்கின்றான், எவ்வளவு பலன்கள் உள்ளதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று மனிதர்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக மூமின்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தனை தான் மனிதனை மிக பெரிய மனிதனாக கொண்டு வருவது, ஆக்குவது. அதனால அல்லாஹால பல இடங்களிலே சிந்திக்க கூடாதா? சிந்தியுங்கள், சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு நன்மைகள் இருக்கின்றன, பலன்கள் இருக்கின்றன, லாபம் என்றெல்லாம் அல்லாஹால பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அறிவை பயன்படுத்தி இந்த ஆயத்துக்களை வைத்து அல்லாஹால படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை சிந்தித்து பார்த்தால் மனிதன் நிச்சயமாக ஈமான் கொண்டவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ்வை மறுக்க முடியாது. அத்தோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய மனிதனாக அல்லாஹாலாவிடத்தில் நெருக்கம் பெறக்கூடிய மிகச்சிறந்த மனிதனாக ஆவதற்குரிய காரண காரியங்களும் சிந்தனையின் மூலமாக ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹாலா இதனை சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் யுதப்பிருல் அம்ர. அதே போல இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள் பூமியை பற்றி சொன்னா பூமியை அதே மாதிரி சிந்தித்து பார்க்க வேண்டும். சந்திரனை சிந்தித்து பார்க்க வேண்டும், சூரியனை சிந்தித்து பார்க்க வேண்டும். பூமியை பற்றி சொல்லும்போது பூமியில் உள்ள விஷயங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த ஆயத்தில் அல்லாஹாலா அதை சொல்லுகின்றான். யுதப்பிருல் அம்ர, அவன் காரியங்களை நிர்வகிக்கின்றான். காரியங்களை நிர்வகிக்கின்றான். எல்லா காரியங்களையும் நிர்வாகம் செய்யக்கூடியவன் அவன்தான். யுதப்பிருல் அம்ர, அதாவது தத்பீர் அப்படின்னு சொன்னா மிகச் சரியான முறையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருப்பது. அதுக்கு பேர் தத்பீர் அப்படின்னு சொல்ல. ரொம்ப தத்பீராக ஒருவர் நிர்வாகம் செய்கின்றார் என்று சொன்னால் அவர் மிக சரியாக, எந்த விதமான தவறும் இல்லாமல், தப்பும் இல்லாமல், எந்த விதமான பிசகுதலும் இல்லாமல், எந்த விதமான கோளாறும் ஏற்பட்டு விடாமல் ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படும். அப்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு முதப்பிர் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ்தஆலா இங்கே யுதப்பிருல் அம்ர, காரியத்தை அவன் நிர்வகிக்கின்றான். காரியங்கள் அனைத்தையும் அவன் தான் நிர்வகிக்கின்றான். எந்த காரியமா இருந்தாலும் சரி நிர்வாகம் செய்யக்கூடிய அவனுடைய பொறுப்பு. அதாவது நம்ம மனிதன் செய்யறாத, ஆனால் அதை இயக்குவது அல்லாஹ்தஆலா தான். இயக்குவது அல்லாஹ் தான். நான் பேசுகின்றேன், நீங்கள் கேட்கின்றீர்கள். பேசுவது என்னுடைய நாவின் மூலமாக, தொண்டையின் மூலமாக சப்தம் வருகின்றது, நாவின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று இருந்தாலும் கூட என்னுடைய நாக்கை இயக்குவது, என்னுடைய தொண்டையை இயக்குவது, பேச்சுடைய சப்தத்தை அதை கொண்டு போய் சேர்ப்பதெல்லாம் அவனுடைய வேலை. அவன் தான் செய்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று நீங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா காதுல கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. காதுல கேட்கறீங்கன்னா காது இருப்பதால் மட்டும் நீங்க கேட்க முடியாது. அந்த காதை இயக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்தஆலாவிடத்தில் இருக்கின்றது. அதை அல்லாஹ்தஆலா அடைத்து விட்டால், அந்த சக்தியை நிறுத்தி விட்டால் உங்களால் கேட்க முடியாது. அவன் அந்த சக்தியை நிறுத்தி விட்டால் என்னால் பேச முடியாது. யுதப்பிருல் அம்ர, காரியத்தை அவன் தான் நிர்வாகம் செய்கின்றான், நிர்வகிக்கின்றான். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, ஆயத்துகளை உங்களுக்கு அவன் விவரித்து காட்டுகின்றான். ஆயத்துகளை விவரித்து காட்டுகின்றான். லஅல்லக்கும் பிலிகாஇ ரப்பிக்கும் தூகினூன், நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திப்பீர்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாம் விளக்கி காட்டுறான். இதெல்லாம் ஏன் சொல்றான்னு கேட்டா, உங்களுடைய ரப்பை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி விவரித்து காட்டுகின்றான் என்று அல்லாஹ்தஆலா குறிப்பிடுகின்றான். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, ஆயத்துகளை விவரித்து காட்டுகின்றான் என்று சொன்னால், ஆயாத் அப்படின்னு சொன்னா, ஆயத் என்பதற்கு பன்மை ஆயாத். ஆயத்து நாம் என்ன சொல்றோம்? குர்ஆன்ல ஒரு ஆயத்து, 2 ஆயத்துன்னு சொல்றோம். அது ஆயத்து தான்.
ஆயத்துனா வசனம் அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் சொல்லுவோம். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, குர்ஆனுடைய வசனங்களை விவரித்து காட்டுகின்றான் என்று வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஆயாத் என்பது அத்தாட்சிகள், மனிதன் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா படைத்துள்ள ஆயாத்துகள், அத்தாட்சிகள். வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல், திடல், பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள், பூமி, இவை அனைத்துமே ஆயாத்துகள். அப்ப ஆயாத் என்பது ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு ஆயாத்தே குர்ஆனி, இன்னொன்று ஆயாத்தே குதுரத்தி என்பதாக சொல்லப்படும். குர்ஆனுடைய ஆயத்துகள் அது ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்துன்னு சொல்றது. ஆயாத்த குதுரத்தி அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய சக்தியை விளக்கி காட்டக்கூடிய அத்தாட்சிகள் என்பதாக பொருளாகும். அல்லாஹ்வுடைய சக்தியை, அவன் இருக்கின்றான் என்பதற்கு வெளிப்படையாக காட்டக்கூடிய சக்தியை காட்டக்கூடிய ஆயாத்துகள், அத்தாட்சிகள் என்பதாக பொருளாகும். அப்படின்னு சொன்னா பொதுவாக குர்ஆனுடைய ஆயத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஆயத்துகளின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விவரம் சொல்லுகின்றான். இன்னொன்று நிலையாக இருக்கக்கூடிய ஆயத்துகள், சூரியன், சந்திரன், வானம், நட்சத்திரங்கள் இவைகளை போன்று. அதே போல இந்த நிலையாக இருக்கக்கூடிய குதுரத்தி ஆயாத் என்று சொல்லப்படுவது, இதுல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நிலையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆயத்துகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதை போன்று, இது அத்தாட்சிகள். இன்னொன்று வரும் போகும், வர செய்யும், கொஞ்ச நாள் அது போய்விடும். இப்படிப்பட்ட சில ஆயாத்துகள், சில அச்சாட்சிகள் இருக்குன்னு. அது என்ன? ஒரு மனிதனுக்கு நோய் வரும், சுகமா, நான் சுகமா இருக்கின்றேன், திடீரென்று நோய் வரும். நல்லா இருந்தவனுக்கு நோய் வந்துருச்சு, நோய் வந்து சில நாள்கள்ல போயிடுச்சு. அது அப்ப இது ஒரு ஆயத், எனக்கு ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்த நோய் நானாக தேடிக்கொள்ள முடியாது. நானாக எப்படி தேடிக்கொள்ள முடியும்? எந்த மனிதனும் விரும்ப மாட்டான் எனக்கு நோய் வர வேண்டும் என்று, எந்த மனிதனும் விரும்ப மாட்டான். அப்படின்னா நோய் வருவது யாரோ ஒருவன் அதை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றான், அவன் தான் அல்லாஹ். நோய் வர வேண்டும் என்று எவனும் விரும்ப மாட்டான். மனிதன் யாரும் விரும்புவான் எனக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்லி, வர வேண்டும் அப்படின்னு சொல்லி, வர வேண்டாம் என்றுதான் விரும்புவான். அப்ப நோய் வருவதும் சுகம் வருவதும் அது ஒரு ஆயத், அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத், அத்தாட்சி. அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கு அத்தாட்சி. அதுபோல ஒரு மனிதன் பணக்காரனாக இருக்கின்றான், திடீரென்று ஏழையாகி விடுகின்றான். ஏழையாக இருக்கின்றான், திடீரென்று பணக்காரனாகி விடுகின்றான், இது ஒரு அத்தாட்சி. பார்க்கிறோம் நம்ம உலகத்துல. அவன் போன வருஷம் பார்த்தாங்க ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு ரொம்ப கார் பங்களாலாம் வச்சிருக்கான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அத்தாட்சி, மிகப்பெரிய அத்தாட்சி, அல்லாஹ் தஆலா காட்டக்கூடியது. அதே போன்று ஒரு மனிதன் ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கிறான், ஆனா சாப்பாட்டுக்கே கஷ்டம். அவன்கிட்ட அறிவியல் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை கேட்டா நிறைய சொல்லுவார், பாட்டு காலமெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அவ்வளோ அறிவியல் சொல்றார், நல்ல விளக்கங்களே சொல்றார், நல்ல அறிவான மனிதர், எல்லாவற்றையும் ரொம்ப தீர்க்கமாக ஆய்வு செய்து செய்யக்கூடிய மனிதர். ஆனா காசே கிடைக்கிறது இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அறிவே இல்லை, முட்டாளா இருக்கிறான், அவனுக்கு கையெழுத்து கூட அவர் தெரியாது, பேனா பிடிச்சி எழுதவே தெரியாது, ஆனா மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறான். நம்ம பார்க்கிறோம் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ரொம்ப இதா இருக்கிறான், பலீது, அதாவது ரொம்ப அறிவில்லாதவனா இருக்கிறான், அஹமக்கா இருக்கிறான். அவனுக்கு கீழே 100 பேர், 200 பேர், 300 பேர், 1000 பேர் வேலை செய்யறாங்க. இந்த வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஆளுடைய சம்பளத்தை வாங்கிட்டு இவன் இருக்கிறாங்க. இது அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ஆயாத்து அடையாளம் இதுவெல்லாம். அதுபோன்று ஒரு மனிதன் நெட்டையாக இருக்கிறான், குட்டையா இருக்கிறான், ஒரு மனுஷன் வெள்ளையா இருக்கிறான், கருப்பா இருக்கிறான். எத்தனை மாற்றங்கள் இருக்குது முன்பின்னாக, நேர் மாறாக, எதிரும் புதிருமாக. இந்த எல்லா இதுகளும் பூராவுமே அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கு ஆயாத்துகள், அத்தாட்சிகள். இது எல்லாத்தை விட மவுத் இருக்குது, ஹயாத் இருக்குது, இது மிகப்பெரிய அத்தாட்சி. நல்லா இருந்தாருங்க அவரு, நேத்தான் வந்தாரு, ராத்திரி தாங்க வந்தாரு, வந்துட்டு போனாரு, அங்க போனாரு, அவ்வளவுதான் மௌத்தாகி விட்டாரு. எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொன்னாரு, மூக்கு வலிக்குதுன்னு சொன்னாரு, இறந்து. நெஞ்சு வலிக்குது இறந்து போறான்னு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிடுவான். சில பேர் கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க, மௌத்தா போறாங்க. என்ன எப்படி போயிட்டாரு அவர்? கால் வலிக்குதுன்னு சொன்னார், அப்படி மௌத்தானாரு. அப்போ காலுக்குள்ள என்னமோ ஒன்று வச்சிருக்காங்க, மவுத்து உண்டாக்குறதுக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திருக்கு. அதான் மலக்குல் மௌத் ஆரம்பத்திலே கேட்டாராம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். மலக்குல் மௌத்து அவருக்கு ரூஹு வாங்கக்கூடிய மனிதர்களுடைய ரூஹை, பொருள்களுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு வருவதற்காக உள்ள பொறுப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எல்லாம் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறிய, ஒவ்வொரு ஆளும் என்னை திட்டி தீர்த்துருவானே, நான் போயிருந்தேன், இந்த மலக்குல் மௌத்துக்கு வேலையே நாசமாக போகும், என் பிள்ளையை கொண்டு போயிட்டா இருந்தாலும் வந்து அப்படின்லாம் சொல்லுவாங்களே, என்னை திட்டுவாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே. அப்படி ஒரு வரலாறு சம்பவம் எழுதப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொன்ன. அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்குள்ள ஏற்பாடுகளும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா. அதனாலதான் யார் மௌத்தா போனாலும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் திட்ட மாட்டாங்க, மலக்குல் மௌத்தை வந்து பிடிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
வீண் நாசமா போன காய்ச்சல் வந்துச்சு, டெங்கு வந்துச்சு, மௌத்தா போனோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். திடீர்னு அவர் பாருங்க ஹார்ட் அட்டாக், ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னால் மௌத்தா போயிட்டாரு, வயிற்ற வலிக்குதுன்னு சொன்னால் மௌத்தா போயிட்டாரு. அவரு திடீர்னு நல்லா தாங்க இருந்தார், குடும்பத்தில் சண்டை போட்டார், கைத்த மாட்டினா மௌத்தா போயிட்டான், தூக்கு போட்டுக்கிட்டான், தற்கொலை அப்படின்னு தான் சொல்றமே தவிர யாரும் மலக்குள் மௌத்தை திட்ட மாட்டாங்க இல்லையா? யாராவது திட்டமா? யாரும் திட்ட மாட்டாங்க. அதனால ஒரு காரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து விடுகின்றான். இது மனிதனுக்கு மௌத்து வருவதும் ஹயாத்து வருவதும், ஹயாத்தாக இருப்பதும் அவனுக்கு திடீரென்று மௌத்து வருவதும் அல்லாஹ் தாலாவுடைய ஆயத்துகளை சேர்ந்தது. அதனால யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, அவன் ஆயத்துகளை விவரித்து காட்டுகின்றான் என்று சொன்னால் அத்தாட்சிகளை விவரித்து காட்டுகின்றான் என்று அர்த்தம் வைக்கலாம். குர்ஆனுடைய ஆயத்துகளை விவரித்து வசனங்களை விவரித்து காட்டுகின்றான் என்பதை அவன் சொல்லலாம். எதற்காக தெரியுமா? இதெல்லாம் லஅல்லக்கும் பிலிகாஇ ரப்பிக்கும் தூகினூன், நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திப்பீர்கள் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதெல்லாம் சொல்றது எதுக்காண்டி? கண்டிப்பா ஒரு நாள் உங்களுடைய ரப்பை நீங்க சந்திக்க போறீங்க, லிகா, ரப்புடைய லிகா ஏற்படும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காண்டி தான் அல்லாஹ் தஆலா இதை சொல்றார். இப்ப இதெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை, அல்லாஹை சந்திப்போம் என்ற நம்பிக்கை மிக உறுதியாக ஆக வேண்டும். யகீன், தூகினூன் அப்படிங்கிறது யகீன் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. யகீன் அப்படின்னு சொன்னா உறுதி அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம் மேலோட்டமாக. ஆனா யகீன் என்பதற்கு என்ன கருத்து தெரியுமா? அதனுடைய உள்கருத்து ஒண்ணு இருக்குது, நுணுக்கமான கருத்து. சிஃபத்தும் மின் சிஃபாத்தில் இல்மி, இல்முடைய தன்மைகளிலிருந்து ஒரு தன்மை யகீன் என்பது. யகீன் எப்போ வரும் தெரியுமா? இல்மு இருந்தால் தான் வரும், அறிவு இருந்தால் தான் வரும். என்ன அறிவு? அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அல்லாஹ்வை பற்றிய அறிவுன்னு சொன்னா இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள், வானங்களை சொன்னோம், பூமியை சொன்னோம், சந்திரனை சொன்னோம், சூரியனை சொன்னோம், நட்சத்திர, இவற்றை எல்லாம் பற்றி உள்ள அறிவு இருக்கணும். உலகத்தை பற்றி உள்ள அறிவு இருக்கணும். நம்மை படைத்தது யார், நமக்கு உயிர் கொடுத்தது யார், நம்மை வாழ வைப்பது யார், உணவு கொடுப்பது யார் என்றெல்லாம் அந்த அறிவு இருக்க வேண்டும். அறிவுன்னு சொன்னா புஸ்தகத்துல படிச்சு, காலேஜில் படிச்சு, யூனிவர்சிட்டியில படிச்சு வர்ற அறிவு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வை பற்றி உள்ள அறிவு இருக்கணும். அந்த இல்முக்கு பின்னால், இல்மின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு தன்மைக்கு யகீன் என்று சொல்லப்படும். இந்த இல்மு எப்ப கிடைக்கும்னு கேட்டா, இல்முங்கிறது வஹுவ ஃபௌகல் மாரிஃபா வத்திராயா, சிந்தித்து பார்க்கக்கூடிய அறிவு, ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவு, இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததான் இல்ம் அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னு சொன்னா அந்த இல்ம் எவ்வளவு பெருசு. அதனாலதான் ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்க சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா அது ஹிக்மத்தை விட மாரிஃபாவை விட பெருசு. திராயத் என்று சொல்லப்படக்கூடிய ஆய்வு அறிவு இருக்கின்றது, ஆய்ந்தறிவது. ஆய்ந்தறிவது திராயான்னு சொன்னா அதாவது ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து அதனுடைய கருத்தை அறிவது. உதாரணம், ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க. அபூ ஹுரைரா கேட்டாங்க அந்த ஹதீஸ். நெருப்பினால் வேக வைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டால் ஒது முறிந்துவிடும். இதுல சட்டம்லாம் வேற, சட்டம் சொல்லியிருக்கிற முன்னால இப்ப நான் இதை இந்த திராயாங்கிறத விளக்குறதுக்காக சொல்றேன். நெருப்பினால் வேக வைக்கப்பட்ட ஒரு பொருளை சாப்பிட்டால் ஒலு முறிந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அப்படியெல்லாம் சட்டம், அதெல்லாம் சாப்பிட்டா முடியாது. ஒலு செஞ்ச பின்னால சாப்பிட்டான்னு வச்சுங்க, ஒலு முறியாது. அது ஆரம்பத்துல சொன்ன விஷயம். நெருப்பினால் வேக வைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டால் ஒலு முறிந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா கேட்டாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியே வந்தாங்க. இப்னு அப்பாஸ் வர்றாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட சொன்னாங்க, இப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் சொன்னாங்க, நெருப்பினால் வேக வைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டால் ஒலு முறிந்து விடும். இப்ப ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத் சொன்னாங்க, ஒரு அறிவிப்பு. அதை சொன்ன உடனே அப்படியே நம்பிக்கிட்டாங்க. யாரு? அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்துடன் திராயத்துடைய அறிவு உள்ளவர் அவர். அதனால அவங்க கேட்டாங்க, அப்படின்னா சுடு தண்ணி குடிச்சாலும் முறிஞ்சு போயிடுமான்னு கேட்டாங்க. அது நெருப்புல வேக வைக்கப்பட்டது தானே, சுடு தண்ணி குடிச்சாலும் நோம்பு ஒலு முறிஞ்சு போயிடுமான்னு கேட்டாங்க. அபூ ஹுரைரா, நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்றேன், நீ எதுத்தா கேட்கிற அப்படின்னு போயிட்டாங்க அவங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தம்லாம் சொல்லக்கூடாது, திராயாவெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்து. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரிவாயத்துடன் திராயத் இல்லாமல் மசாயிலே வந்திருக்காது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இந்த இமாம்கள், 4 இமாம்கள் இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் ரிவாயத்துடன் திராயத்து உடையவர்களாக, நுணுக்கமான ஞானம் உள்ளவர்கள், ஆய்வு உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் ஒவ்வொரு ஹதீஸையும் ஆய்வு செய்து அந்த ஹதீஸுக்குள்ள என்ன கருத்து ஒளிந்திருக்கின்றது என்பதை கொண்டு வந்து வெளியே நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த ரிவாயத்துடன் திராயத் என்ற அந்த நுணுக்கமான ஆய்ந்தறியக்கூடிய அந்த அறிவு அதிகமாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 4 இமாம்களிலே மிகப்பெரிய ஆய்வாளர்களாக இருந்தார். ஒருத்தர் இருந்தார் தாவூது லாஹிரி அப்படின்னு சொல்லிட்டு,
அவருக்கு திராயாவே கிடையாது, சுத்தமா திராயால தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர். ரிவாயத் மட்டும் போதும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ குர்ஆன்ல ஹதீஸ்ல அது அப்படித்தான். ஆமா, இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்கு நின்றால் ஒலு செய்து கொள்ளுங்கள், முகத்தை கழுவி கொள்ளுங்க, கையை கழுவி கொள்ளுங்க, காலை கழுவி கொள்ளுங்க, மசகு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஒலு தொழுகைக்கு நின்றால், இதா கும்தும் இலா ஸலாத், தொழுகையின் பக்கம் நின்றால் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டதுனால நேரா வரணும், முஸல்லாவை போடணும். வீட்டுல இருந்தா பள்ளியாசம் தான் பள்ளியக்கு வரணும். தொழுகிற இடத்துல வந்து நிக்கணும், தொழுகிற இடத்துல வந்து நிக்கணும். நின்ற பிறகுதான் போய் ஒளி செஞ்சுட்டு வரணும். இப்ப அப்படி செஞ்சா என்ன சொல்லுவாங்க? தொழுகைக்காக வேண்டி வந்து பாயில இந்த முஸல்லாவில் வந்து நின்ற பிறகு அப்புறம் திடீர்னு போய் மறுபடியும் ஒளி செஞ்சுட்டு வரணும். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவாங்க, இதா கும்தும் இலா ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நின்றால் நீங்கள் ஒளி செய்யுங்கள் அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனால இவர் திராயத்தை இல்லாதவர், இவர் திராயத்துல ஏற்றுக்கொள்றதே கிடையாது, ரிவாயத்தோட சரி அவர்கிட்ட. இது மாதிரி கைரிங்க யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, எதுக்கு சொன்னு கேட்டா தூக்கினூன், யகீன் என்று சொன்னால அப்படின்னா என்னன்னு கேட்டா இல்ம் இருக்க வேண்டும். அந்த இல்முக்குள்ளே மாரிஃபாகும் திராயத்தும், இந்த ரெண்டுக்கு மேலே உள்ளதுதான் இல்ம். இதற்கு பெயர் தான் யகீன் என்பதாக சொல்லப்படும். வஹுவ சுகூனுல் ஃபஹ்மி மா ஸபாத்தில் ஹுக்மி வ ஸவாலி ஷக்கி, அது அந்த யகீன் என்பது மேலும் விளக்கம், அமைதியான விளக்கம் ஏற்படுவது. விளக்கத்துல தடுமாற்றமா இருக்கக்கூடாது, ஃபஹம்ல தடுமாற்றம் இருக்கக்கூடாது. தடுமாற்றம் இல்லாத, சந்தேகம் இல்லாத, உறுதியாக இருக்கக்கூடிய, விளக்கத்தில் உறுதியாக அமைதியாக இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் யகீன் என்பதாக சொல்லப்படும். யகீனுக்கு ஒரு விளக்கம் இது. அந்த யகீன் உண்டாவதற்காக வேண்டி நீங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இதை நடத்தி கொண்டிருக்கின்றான், விவரித்து காட்டுகின்றான் என்று சொல்லுகின்றான். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா விவரிக்கின்றான். லஅல்லக்கும் பிலிகாஇ ரப்பிக்கும் தூகினூன், உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்களை விளக்கி காட்டுகின்றான் என்பதாக சொல்லுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத் அது சம்பந்தமான விளக்கங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்துகளிலே ஏராளமான கருத்துகள் இருக்கின்றன. அதை சிந்தித்து பார்த்து அல்லாஹ் தஆலாவை முழுமையாக நம்பி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை, விளக்கங்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي مد الأرض وجعل فيها رواسي وأنهارا ومن كل الثمرات جعل فيها زوجين اثنين يغشي الليل النهار إن في ذلك لآيات لقوم يتفكرون. وفي الأرض قطع متجاورات وجنات من أعناب وزرع ونخيل صنوان وغير صنوان يسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل إن في ذلك لآيات لقوم يعقلون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 719வது வாரமாக தஃப்ஸீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து ராத் என்ற அத்தியாயத்தின் முதல் 2 ஆயத்துகள் சென்ற வாரம் விளக்கம் சொல்லப்பட்டன. வஹுவல்லதி மத்தல் அர்ல, அவன்தான் பூமியை விரித்தான். பொதுவாக உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது நிலையாக ஒரு பொருளை வைக்க முடியாது. ஒரு பந்து இருக்கின்றது, அதன் மீது ஏதாவது ஒரு பொருளை நிற்க வைக்க முடியுமா? கீழே சரிந்து விழுந்து விடும், உருண்டையாக இருப்பதின் காரணமாக. பெரிய உருண்டை என்று எடுத்துக்கொள்வோம். இந்த மஸ்ஜிதை பெரிய உருண்டையாக இருக்கின்றது. அதன் மீதும் கூட எந்த பொருளையும் நிலையாக வைத்திருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா பூமியை உருண்டையாக அமைத்திருக்கின்றான். அதை கொஞ்சம் சாய்வலாக ஆக்கி வைத்து சூரியனுடைய ஓட்டத்திற்கு எதிராக அதனை ஆக்கி இரவு பகல் என்பதையும் ஆண்டுக்கு காலங்கள் மாறுவதையும் அமைத்து வைத்திருக்கின்றான். அத்தோடு மட்டுமல்லாமல் பூமி விசாலமானதாக பெரும் உருண்டையாக இருப்பதின் காரணமாக, அதாவது சுமார்
ஒரு 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளதாக அது இருப்பதின் காரணத்தினால் மனிதர்கள் அதன் மீது வாழ்வதற்குரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். உருண்டையாக பூமி இருக்கின்றது. ஆனால் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதியை எடுத்துக்கொண்டால் சமமாக தெரிகின்றது. சமமான தரையில்தான் கார்கள், பஸ்ஸுகள், மற்ற வாகனங்கள் எல்லாம் ஓடுகின்றன. இந்த பாதையின் மிக சமமாக இருக்கின்றது என்பதாக நாம் சொல்லுகின்றோம். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் செல்லுகின்றோம், அது சமமாக இருப்பதையே காணுகின்றோம். இப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த பூமியை மனிதன் வாழ்வதற்கு தகுதியானதாகவும் அதை ஆக்கி வைத்துள்ளார். உருண்டையாக இருந்து அதன் மீது வாழ முடியாத சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை, வாழ்வதற்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதான் மத்தல் அர்த, பூமியை விரித்திருக்கின்றான். அதே போன்று பூமியிலே இருக்கக்கூடிய பொருள்கள் அதிலே நிலைத்திருப்பதற்காக வேண்டி உள்ள ஒரு ஏற்பாட்டையும் அருமையாக அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கின்றான். அதுதான் ஈர்ப்பு சக்தி என்பது. ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் படித்தவர்களுக்கு தெரியும். அதை கண்டுபிடித்தவர் இப்படி சொன்னார், ஒரு பழம் விழுந்தது, கீழே விழுந்தது, ஏன் விழுகின்றது என்று சிந்தித்தார். பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதாக. காற்று மண்டலம் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அங்கிருந்து போடப்படக்கூடிய பொருள் எல்லாம் கீழே விழுந்துவிடும், மேலே போகாது. அது கனம் உள்ளதாக இருந்தாலும் சரி, கனம் இல்லாததாக இருந்தாலும் சரி, கீழே வந்துவிடும். அந்த ஈர்ப்பு சக்தி இருப்பதின் காரணமாக பல பொருள்களை பூமியிலே ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இதுவும் மனிதனுடைய லாபத்திற்காக வேண்டித்தான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பொதுவாக அந்த பூமியை பற்றி நாம் படித்தவர்களுக்கு தெரியும், பூமியுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதாக. வேதியியல் முறையிலே பூமியை 3 பகுதிகளாக ஆக்குவார்கள். ஒரு பகுதி சற்று தூரம் வரைக்கும் பாறைகளாக அமைந்திருக்கின்றன. கடும் பாறைகள், கடினமான பாறைகள் உள்ளவை. அதற்கு கீழே சென்றால் சிலிக்கான் என்று சொல்லப்படக்கூடிய மெல்லிய பொருள்கள் உடையதாக அல்லாஹ் தஆலா அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். படிப்பவர்கள் புத்தகங்களிலே, பள்ளி புத்தகங்களிலே அதனுடைய படமெல்லாம் போட்டு அதை காட்டியிருப்பார்கள், பார்த்திருக்கலாம். இப்பொழுது பேப்பரிலும் கூட வருகின்றது. இந்த பரீட்சை எழுதுவதற்காக வேண்டி, எக்ஸாம் எழுதுவதற்காக வேண்டி குழந்தைகளுக்கு பாடங்களை எல்லா பேப்பர்களிலும் ஒரு 2 மாதங்களுக்கு போடுகின்றார்கள். அதிலேயும் நீங்கள் பார்க்கலாம். சிலிக்கேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள் அந்த கடினமான பாறைக்கு கீழே அமைந்திருக்கின்றது. அது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும். அதற்கு கீழே நிலக்கரி இருக்கின்றது, இரும்பு போன்ற தாது பொருள்கள் எல்லாம் அதற்கு கீழே இருக்கின்றன. இந்த வேதியியல் முறையிலே 3 அடுக்குகளாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியை அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த 3 அடுக்குகளுக்கு கீழே போனீர்கள் என்று சொன்னால் நெருப்பாக இருக்கும், கடுமையான உஷ்ணம் உள்ளதாக இருக்கும். அதற்கு கீழே போனால் நெருப்பே இருக்கும். ஏனென்றால் பூமி சூரியனிலிருந்து பிய்த்து கொண்டு வந்த, அதாவது சூரியனிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி அது பூமி என்பது. நீண்ட காலமாக ஆகிவிட்ட காரணத்தால் மேற்பகுதி குளிர்ந்து விட்டது, உள்ளே அந்த நெருப்பு அப்படியே இருக்கின்றது. இது படித்தவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். 450 கோடி ஆண்டுகளாகின்றன. சூரியன் தோன்றி 500 கோடி ஆண்டுகளாகின்றன. சூரியனிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்ட பூமி என்ற இந்த துண்டு வந்து சுமார் 450 கோடி ஆண்டுகளாகின்றன. மேல் பகுதி குளிர்ந்து விட்டது, நடு மையத்திலே அது அப்படியே இருக்கின்றது, நெருப்பாகவே இருக்கின்றது. அதனால் உள்ளே குடைந்து கொண்டு யாரும் போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் போக முடியும். சரி, இயற்பியல் முறையில் இந்த பூமியை 5 பகுதிகளாக அறிஞர்கள் ஆக்குகின்றார்கள். அதெல்லாம் இப்பொழுது ஸ்கேன் மூலமாக படம் எடுக்கப்பட்டு அந்த முறை எப்படி இருக்கின்றது என்பதாக சொல்லப்படும். ஏன்னா ஒவ்வொன்றையும் தனியாக விளக்குவது என்று சொன்னால் அதுக்கு நீண்ட நேரமாக. லித்தோஸ்பியர் என்பதாக ஒரு பகுதி, இரண்டாவது ஆஸ்தினோஸ்பியர் என்பதாக இன்னொரு பகுதி, மூன்றாவது மிசோஸ்பியர் என்பதாக இன்னொரு பகுதி. ஒவ்வொன்றிலும் அதனுடைய அழுத்தத்தை கவனித்து இந்த பெயர்களை கொடுக்கின்றார்கள். நான்காவதாக கோர், அதாவது நிலக்கரி, அவுட்டர் கோர், இன்னர் கோர் என்பதாக சொல்லி நிலக்கரி இருக்கக்கூடிய பகுதியை பிரிக்கின்றார்கள். ஒரு சில பகுதிகளிலே பார்த்தால் நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும். உள்ளே எப்படி வெளியே ஆறு ஓடுகின்றதோ அதே போன்று பூமிக்குள்ளே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன, பல பகுதிகளிலே ஓடிக்கொண்டு இருக்கின்றன.
இதுவெல்லாம் அந்த பூமியை அல்லாஹ்தாலா எப்படி படைத்திருக்கின்றான், அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, மனிதர்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பில் இதை எப்படி உண்டாக்கி வைத்திருக்கின்றான் என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதனால் அடுத்து அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான், வஹுவல்லதி மத்தல் அர்து, அவன்தான் இந்த பூமியை விரித்தான் என்று சொல்லிவிட்டு வஜால ஃபீஹா ரவாசிய, அந்த பூமிக்கு மேலே கடினமான மலைகளை அவன்தான் அமைத்தான். மலையை பற்றி முன்னால் வந்திருக்குது. பூமியை அல்லாஹ்தாலா படைத்த பொழுது இந்த பூமி அப்படியே ஆடிக்கொண்டிருந்தது, நடுங்கி கொண்டிருந்தது. அல்லாஹ்தாலா மலைகளை படைத்து அந்த பூமியை நிலைநிறுத்தினான் என்று சொன்னால், எந்த பாதையிலே பூமி சுற்றி வருகின்றதோ அந்த பாதையிலே ஆட்டமில்லாமல் சுற்றுவதற்குரிய ஏற்பாட்டை செய்தான். இப்பொழுதும் பூமி சுற்று போன வாரம் சொன்னோம், சூரியனுடைய பாதையிலே பூமி பறந்து செல்லுகின்றது. எவ்வளோ வேகத்தில்? ஒரு மணிக்கு 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி பறந்து போகின்றது. அது மேலே தான் நம்ம உட்காந்துருக்கிறோம். அது மேலே தான் இவ்வளோ கட்டடங்கள்லாம் இருக்குது. அதில் தான் கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய பொருள்கள்லாம் இருக்குது. ஒரு மணிக்கு 1,07,000 கிலோமீட்டர், ஒரு நொடிக்கு 29 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கின்றது இந்த பூமி. அப்படி பறக்கின்ற அந்த பூமி நடுங்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? அப்போ தான் பூகம்பம் அப்படின்னு சொல்கிறோம். அது பூமிக்குள்ளே இருந்து வரும், வெளியில் இருந்து வரும் நடுக்கம். அதுவெல்லாம் இல்லாமல் அல்லாஹ்தாலா பூமியை அதனுடைய பாதையிலே தழும்பாமல் துளும்பாமல் அப்படியே போய்கொண்டு இருப்பதற்காக வேண்டி மலைகள் அல்லாஹ்தாலா உண்டாக்குறான். எத்தனை மலை இருக்கும் உலகத்தில்? பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலைகள் இருக்கின்றன. இமயமலை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறோம். அதுபோன்று நீங்கள் அரபு நாடுகளுக்கு போகும்போது, ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு, அடிக்கடி ஹஜ்ஜுக்கு போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டில் விமானத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அரபு நாட்டுடைய அந்த பகுதி செங்கடலை கடந்து அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மலைகள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் மலைகளாகவே தெரியும். அங்கே நிறைய மலைகள் இருக்கின்றது, ஏராளமாக. இப்போ அந்த மலைகளை அல்லாஹ்தாலா இந்த பூமிக்கு பாதுகாப்பாக ஏற்படுத்தி வைத்தான். முன்னால் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறோம், திரும்பவும் நினைவூட்டுவதற்கு பல தடவை சொல்லப்பட்டிருக்கு. பூமி ஆடிக்கிட்டு இருந்துச்சு, மலைகளை படைத்தான் அல்லாஹ்தாலா, அது அப்படியே நின்றுச்சுன்னு சொன்னால் அது தன்னுடைய பாதையில் ஆடாமல் போய்கொண்டு இருந்தது. இதை பார்த்து மலக்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்தாலா இடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், ஆடிக்கொண்டிருந்த பூமி நின்று விட்டதே, இவ்வளோ கடினமான மலையை நீ படைத்திருக்கின்றாயே, இந்த மலையை விட கடினமான ஏதாவது ஒரு பொருளை நீ படைத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். ஆம், படைத்திருக்கின்றேன். அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு, மலையோட கடினமானவள் அது என்ன என்று கேட்டார்கள். இரும்பு என்று அல்லாஹ்தாலா சொன்னான். ஒரு சின்ன இரும்பு உளி, அதை எடுத்தால் பெரிய மலையை பேத்து போடலாம் இல்லையா, அது உடைச்சிடலாம். இரும்பு என்று சொன்னான். ஆச்சரியப்பட்டார்கள். அப்புறம் கேட்டாங்க, இரும்பை விட கடினமான பொருள் ஏதாவது படைத்திருக்கிறாயா? ஆம் என்று சொன்னான். அது என்னன்னு கேட்டாங்க. இன்னும் ஆச்சரியம், அதுதான் நெருப்பு அப்படின்னு சொன்னான். நெருப்பில் இரும்பை போட்டால் உருகி போயிடும். பிறகு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, அப்போ நெருப்பை விட கடினமான பொருள் ஏதாவது படைத்திருக்கின்றாயா? ஆம், படைத்திருக்கு. அது என்ன அப்படின்னு நீர் அப்படின்னு சொன்னான். நெருப்பு, தண்ணீர் அப்படின்னு சொன்னான். தண்ணியை ஊற்றினா நெருப்பு அணைஞ்சு போயிடும். நீரை விட கடுமையான பொருளை ஏதாவது படைத்திருக்கின்றாயா என்று கேட்டார்கள். ஆம், காற்று என்று சொன்னான் அல்லாஹ்தாலா. அதாவது ஒரு நீர் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய நீரை காற்று வேகமாக அடித்தால், புயல் அடித்தால், சூறாவளி அடித்தால் அந்த தண்ணீரை எல்லாம் அள்ளி கொண்டு போய்விடும். தண்ணீர்லாம் இருக்காது. இந்த மாதிரி தண்ணீரை கொண்டு போகக்கூடிய சக்தி உள்ளதாக காற்றை படைத்திருக்கு. ஆச்சரியப்பட்டாங்க மலக்குகள். ஆச்சரியப்பட்டு, காற்றை விட கடுமையான பொருளை படைத்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், படைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டேன். அதுதான் ஆதமுடைய மகன் இடது கரத்திற்கு தெரியாமல் வலது கரத்தினால் செய்யக்கூடிய தர்மம் அப்படின்னு சொன்னான். இது எல்லாத்த விட பெருசு அப்படின்னு சொன்னான். இது அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் முன்னால் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு 5-6 பொருள் அல்லாஹ்தாலா சொல்கிறான்னு சொன்னால் இந்த வரிசையாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு பொருளிலும் அறிவியல் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை அல்லாஹ்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகின்றார். சரி, அப்படி மலைகளை அல்லாஹ்தாலா இந்த பூமியை நிலைநிறுத்துவதற்காக நங்கூரமாக அல்லாஹ்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். சொல்லிட்டு அன்ஹாரன், ஆறுகளையும் அவன் படைத்தான். மலைகளை சொல்லிட்டு அப்புறம் சின்ன குன்றுகளை படைத்தான், அல்லது வேறு எதாச்சும் படைத்தான் அப்படின்னு சொல்லணும். மலைக்கு பக்கத்தில் ஆறு கொண்டு வர்றானே என்ன?
அப்படிங்கிறதுக்கு அழகான விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆறுகள் அப்படின்னு சொன்னால் தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு பள்ளமான பகுதி ஆறு. ஆறுங்கிறது அந்த பள்ளமான பகுதிக்கு தான் ஆறுன்னு பேர். அதுக்குள்ளே ஓடக்கூடிய தண்ணிக்கு பேர் ஆறுன்னு அல்ல. நம்ம பழக்கத்தில் என்ன சொல்கிறோம், ஆறு ஓடுது அப்படின்னு சொல்கிறோம். ஆறு ஓடலை, தண்ணி ஓடுது. ஆறு அங்கேயே தான் இருக்குது. அப்படியே ஆறு அப்படி தான் இருக்குது, தண்ணி தான் ஓடும். பழக்கத்தில் சொல்கிறோம் அப்படி. சரி, இந்த ஆற்று தண்ணீர் இருக்குது பாருங்க. பொதுவாக எந்த சின்ன ஆறாக இருந்தாலும் பெரிய ஆற்றிலிருந்து பிரிக்கப்பட்டு சின்ன ஆறுகளுக்கு தண்ணீர் வருகின்றது. ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டால் எந்த ஆறாக இருந்தாலும் சரி, இப்போ யமுனை, கங்கை, கோதாவரி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆறுகள்லாம் சொல்கிறாங்க. அதனுடைய உற்பத்தி இடமே மலைகள் தான். ஒரு மலையில் இருந்தால் உற்பத்தி ஆகி வரும். கங்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறு, புனிதமான ஆறு, நயர் அப்படின்னு அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய நீர் புனிதமானது. கங்கையில் குளிச்சா தோஷமெல்லாம் போயிடும், பாவமெல்லாம் போயிடுன்னு சேத்துல முழுகி எந்திரிக்கிறாங்க, பார்க்குறோம். அந்த ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் கங்கோதரா என்று சொல்லி ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த பகுதியில் ஒரு மலை இருக்குது, கங்கோதரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மலையிலிருந்து உற்பத்தி ஆகி வர்றது தான் இந்த. சரி, ஜம்சம் தண்ணி எங்கேருந்து வர்றது? அது மலைகள் இருந்து தான் வருது. சுற்றியே மலை இருக்குது பாருங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி எல்லாம் போட்டிருக்கிறாங்க, படம் போட்டிருக்கிறாங்க. அந்த மலைகளிலிருந்து உற்பத்தியாகி செலவென்று அப்படியே வெள்ளிக்கம்பி போன்று வந்து அந்த கிணற்றுக்கு வந்து சேருது. கேபாவில் உள்ள அந்த கிணத்துக்கு வந்து சேருது. அது எடுக்க அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். எடுக்கலைன்னா அப்படியே நிற்கும், எடுத்தால் தண்ணி வரும். அதிசயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கான், அற்புதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனாலும் அது உற்பத்தியாகக்கூடிய இடம் மலைகள் தான். அதனால் அல்லாஹ் தஆலா மலைகளை சொல்லிவிட்டு ஆறுகளை சொல்லுகின்றான் என்று குறிப்பிடுகின்றார். வஜஅல ஃபீஹா ரவாசிய, அந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா உறுதியான மலைகளை ஏற்படுத்தினான். அன்ஹாரன், ஆறுகளையும் உண்டாக்கினான். சரி, வமின் குல்லி சாராத்தி, அடுத்து அல்லாஹ் தஆலா பூமியில விளையக்கூடிய பழங்களை பற்றி சொல்லுகின்றான். வமின் குல்லி சமராத்தி ஜஅல ஃபீஹா ஸௌஜைனி இஸ்னைனி, ஒவ்வொரு பழத்திலிருந்தும், பழங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும்